ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரயில்வேல வேலை செய்யணுன்ற உங்களுக்காகவே மிகப்பெரிய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தான் வெளியே வந்திருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமா ரைட்ஸ் லிமிடெட்ல இருந்து 600 சீனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டை நிரப்புவதற்கான தகுதியான ஆட்களை தான் தேர்வு செய்கிறாங்க. குவாலிஃபிகேஷனா டிப்ளமோ அண்ட் டிகிரி முடிச்சிருக்கவங்களுக்கான போஸ்டிங் தான் வெளியிட்டு இருக்காங்க. இந்த வேலைக்காக 12/11/2025 வரைக்குமே ஆன்லைன்ல அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிக்கலாம். அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் கட்டுறதுக்கான கடைசி தேதியும் 12/11/2025. ரிட்டன் எக்ஸாம் எப்போ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 23/11/2025 அன்னைக்கு தான் உங்களுக்கான ரிட்டன் எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த வேலைக்கான போஸ்டிங் பார்த்தீங்கன்னா நார்த்து, ஈஸ்ட், வெஸ்ட், சவுத்தர்ன் ரீஜியன்லையும் உங்களுக்கான போஸ்டிங் இருக்கு. சவுத் ரீஜியனை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு, பாண்டிச்சேரியில தான் உங்களுக்கான போஸ்டிங் இருக்கும். அண்ட் இந்த வேலைக்கான போஸ்டிங்கு குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் சிவிலுக்காக எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 2 வருஷம் ரெலவெண்ட் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நார்த் ரீஜியனில் 90 வேகன்சிஸும், ஈஸ்ட் ரீஜியனில் 140 வேகன்சியும், வெஸ்ட் ரீஜியனில் 135 வேகன்சியும், சவுத் ரீஜியனில் 100 வேகன்சியும் அறிவிச்சிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியல் அசிஸ்டன்ட்காக ஃபுல் டைம் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் அல்லது எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 2 வருஷம் ரெலவெண்ட் ட்ரேடில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நார்த் ரீஜியனில் 10 வேகன்சிஸும், ஈஸ்ட் ரீஜியனில் 10 வேகன்சியும், வெஸ்ட் ரீஜியனில் 2 வேகன்சியும், சவுத் ரீஜியனில் 5 வேகன்சியும் அறிவிச்சிருக்காங்க. எஸ்என்டிக்காக சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்ல எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங்கில் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அல்லது இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் முடிச்சிருக்கணும். 2 வருஷம் ரெலவெண்ட் ட்ரேடில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நார்த் ரீஜியனில் 5 போஸ்டிங்கும், ஈஸ்ட் ரீஜியனில் 1 போஸ்டிங்கும், வெஸ்ட் ரீஜியனில் 1 போஸ்டிங்கும் அண்ட் சவுத் ரீஜியனில் 1 போஸ்டிங்கும் அறிவிச்சிருக்காங்க. மெக்கானிக்கலுக்காக ஃபுல் டைம் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 2 வருஷம் ரெலவெண்ட் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நார்த் ரீஜியனில் 5 வேகன்சியும், ஈஸ்ட் ரீஜியனில் 20 வேகன்சியும், வெஸ்ட் ரீஜியனில் 30 வேகன்சியும் அண்ட் சவுத் ரீஜியனில் 10 வேகன்சியும் அறிவிச்சிருக்காங்க. மெட்ராலஜிக்காக ஃபுல் டைம் டிப்ளமோ இன் மெட்ராலஜி இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 2 வருஷம் ரெலவெண்ட் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நார்த் ரீஜியனில் 2 வேகன்சியும், ஈஸ்ட் ரீஜியனில் 4 வேகன்சியும் அண்ட் வெஸ்ட் ரீஜியனில் 2 வேகன்சியும், வெஸ்ட் ரீஜியனில் 5 வேகன்சியும், சவுத் ரீஜியனில் 2 வேகன்சியும் அறிவிச்சிருக்காங்க. கெமிக்கல் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்காக ஃபுல் டைம் டிப்ளமோ இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா புரோட்டோ கெமிக்கல் கெமிக்கல் டெக்னாலஜி முடிச்சிருக்கணும். 2 வருஷம் ரெலவெண்ட் ஃபீல்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். போஸ்டிங் பார்த்தீங்கன்னா நார்த் ரீஜியனில் 4 போஸ்டிங்கும், ஈஸ்ட் ரீஜியனில் 2 வேகன்சியும், வெஸ்ட் ரீஜியனில் 2 வேகன்சியும், சவுத் ரீஜியனில் 3 வேகன்சியும் அறிவிச்சிருக்காங்க. கெமிஸ்ட்ரிக்காக ஃபுல் டைம் பிஎஸ்சி இன் கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கணும். 2 வருஷம் ரெலவெண்ட் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். வேகன்சி பார்த்தீங்கன்னா நார்த் ரீஜியனில் 5 வேகன்சியும், ஈஸ்ட் ரீஜியனில் 2 வேகன்சியும், வெஸ்ட் ரீஜியனில் 2 வேகன்சியும், சவுத் ரீஜியனில் 2 வேகன்சியும் அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிகிரி, பிஜி டிகிரி முடித்தவங்களும் இந்த வேலைக்காக அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வேலைக்கான ஏஜ் லிமிட்டுன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டாக 40 வயசுக்குள்ளே இருக்கவங்களும் இந்த வேலைக்காக அப்ளை பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸாக ரிட்டன் எக்ஸாமு அண்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான் இருக்கும். ரிட்டன் எக்ஸாமில் 125 ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் தான் இருக்கும். அதுவும் மல்டிபிள் சாய்ஸில் தான் இருக்கும். இந்த எக்ஸாமில் நெகட்டிவ் மார்க்னு எதுவுமே கிடையாது. 2 மணி நேரம் 30 நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் டைமிங்காக இருக்கும். யூஆர் இடபிள்யூஎஸ்க்கு 50% மார்க்கும், எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ இருந்தீங்கன்னா 45% மார்க்கும் குவாலிஃபையிங் மார்க்காக நிர்ணயிச்சிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமுக்கான சிலபஸை பொறுத்த வரைக்கும் ஆப்டிடியூடில் 25 கொஸ்டினும், ரீசனிங்கில் 35 கொஸ்டினும், டேட்டா இன்டர்பிரட்டேஷனில் 35 கொஸ்டினும், பேசிக் அவேர்னஸில் அண்ட் ஜென்ரல் நாலேஜில் டோட்டலாக 20 கொஸ்டினும் உங்களுக்கான எக்ஸாமோட சிலபஸாக இருக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 10th சர்டிஃபிகேட்டு, டிப்ளமோ டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் மார்க் ஷீட்டு எல்லா செமஸ்டரோடதும், எக்ஸ்பீரியன்ஸான ப்ரூஃபு, கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு, ஐடென்டிஃபிக்காக ஆதார் கார்டு, பேன் இல்லைனா ஓட்டர் ஐடியும், அட்ரஸ் ப்ரூஃப்காக பாஸ்போர்ட்டு இல்லைனா ஆதார் கார்டும், அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கும் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே தேவைப்படும். நேச்சர் பீரியடாக 1 வருஷம் கான்ட்ராக்ட் பேஸில் தான் இந்த வேலை இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் பர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில் தான் இந்த போஸ்டிங்கை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. சேலரியாக பேசிக் பே வந்து 16,338 ரூபா தராங்க. அதோட உங்களுக்கான அலோவன்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து 29,735 ரூபாயா உங்களுக்கான மாத சம்பளமாக இருக்கும். இயருக்கு பார்த்தீங்கன்னா 3,56,819 ரூபாய் உங்களுக்கான சேலரியா நிர்ணயிச்சிருக்காங்க.
அண்ட் எக்ஸாம் ஃபீஸா ஜென்ரல் ஓபிசிக்கு 300 ரூபாயும், எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடிக்கு 100 ரூபாயும் வச்சிருக்காங்க. இந்த எக்ஸாம் ஃபீஸை ஆன்லைன்ல மட்டும்தான் பே பண்ண முடியும். அண்ட் இந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா www.rights.com என்ற வெப்சைட்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதாவது உங்க மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி எல்லாம் வச்சு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதற்கப்புறமா உங்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டா கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. கரெக்டான தேதிக்குள்ள கரெக்டா சப்மிட் பண்ணிருங்க. அப்படி இல்லைன்னா உங்க அப்ளிகேஷன் கண்டிப்பா நிராகரிப்பாங்க. அண்ட் இந்த வேலைக்கான நோட்டிபிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணலனா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இது போன்ற அரசு வேலைவாய்ப்பு தகவலை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்க ரயில்வேல வேலை செய்யணும்ன்ற உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா மறக்காம எஸ்ன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.